மனத்திலே கரைந்து சிறுகதை. ஆசிரியர் சரோஜா ராமமூர்த்தி அவர்கள். அவளை அந்த நிற புடவையில் பார்ப்பதற்குத்தான் அவனுக்கு பிடித்து இருந்தது. வெளிர் நீல நிற புடவை, அதே கலரில் ரவிக்கை, வளையல்கள், பொட்டு, புஷ்பம் எல்லாமே. எல்லோரையும் போல அவள் கூந்தலை இளைய வாரி கொள்வது இல்லை, பின்னிக் கொள்வதும் இல்லை. கழுத்து பிடரிக்கு கீழ் கொஞ்சம் தான் கூந்தல் வளர்ந்து இருந்தது. ஸ்ப்ரிங் கற்றைகள் போல நெளி நெளியாக இருந்த அதை அவள் வெளிர் நீல நிற ரிப்பனால் முடிந்திருந்தாள். காலையில் 9:05 மின் வண்டியில் தவறாமல் அவளை அவன் பார்த்து வருகிறான். பெரிய இடத்து பெண்ணாக இருக்க வேண்டும். அளவோடு பேசி அடக்கமாக அவள் சிரிப்பது அவனுக்கு பிடித்து இருந்தது. அவளும் அவனை ஒருவேளை கவனித்து இருக்கலாம். ஒரு நாளை போல விரல் இடுக்கில் சிகரெட்டும் கையுமாக வெளிர் நீல ஷர்ட்டும் பேண்ட்டும் அணிந்து கொண்டு பெண்கள் பெட்டிக்கு எதிராக நிற்பவன் அவள் பார்வையிலிருந்து தப்ப முடியாத. அவனை கண்டதும் அவள் ஒருவித புன்னகையுடன் நெற்றியில் விழும் குழல் கற்றையை ஒதுக்கியவாறு வெளியே சாலையில் தெரியும் மரத்தை பார்ப்பாள். அதற்குள் ரயில் கிளம்பிவிடும். அவன் அவளை தொடர்ந்து செல்வது இல்லை. அவள் காலை நேரங்களில் சரியாக 9 மணிக்கு அவசரமாக பிளாட்பாரத்துக்குள் நுழைவாள். அவனை கடந்து அவள் போகும்போது வீசும் அந்த மனம் சந்தன வாசனை. ஓ, அவள் சந்தன பவுடர் தான் பூசுவாள் போல இருக்கிறது. ஜாதி மல்லிகை சூடிக்கொள்வாள். ஒரு வினாடி அவன் உள்ளம் கிறங்கி போகும். இந்த வாசனையை காலம் காலமாக நுகர்ந்த நினைவுகள் அவன் உள்ளத்திலே கிளர்த்து எழும். அதற்குள் 9:05 ரயில் வந்துவிடும். அவள் அதில் ஏறி ஜன்னலோரத்தில் உட்கார்ந்து வெளியே தெரியும் மரத்திலே தொற்றிக்கொண்டு கிசுகிசுக்கும் குருவிகளை வேடிக்கை பார்க்க ஆரம்பிப்பாள். ரயில் புறப்பட்டு போன பிறகு அவனுக்கு உலகமே வெறுமையாக தோற்றமளிக்கும். மறுபடியும் மாலை நேரத்திலே 18:22 ரயிலிலே அவள் எப்பொழுதும் திரும்புகின்ற வழக்கம். நாள் முழுவதும் வேலை செய்த களைத்த தோற்றமே அவளிடம் ஒரு நாளும் இருப்பதே இல்லை. காலையில் சூடிக்கொண்டு இருந்த மலர்கள் உதிர்ந்து சருகாக தொங்காமல் புத்தம் புதிய மலர்கள் அவள் கூந்தலை அலங்கரிக்கும். திரும்பவும் அதே சந்தன வாசனை, மலர்களின் மனம். சில சமயங்களில் அவளுடன் இன்னொரு பெண்ணும் பேசிக்கொண்டு வருவாள். நல்ல கருப்பு அவள். கண்களுக்கு பட்டையாக மையை தீட்டியிருப்பாள். பெரிய பெரிய பூ போட்ட புடவை கட்டிக்கொண்டு கைப்பையை வீசியபடி ஒய்யாரமாக அவள் நடந்து வரும் பொழுது இவள் குத்து விளக்கு போல குளுமையாக அளவோடு சிரித்து பேசியபடியாக வருவாள். பெண்களில்தான் எத்தனை வகை என்று நினைத்து கொள்வான் அவன். ஒரு நாள் மாலை இவர்கள் அவனை கடந்து போகும் பொழுது அந்த கருப்பு பெண் உறக்க இவனை பார்த்து ரோமியோ என்று கத்திவிட்டு போனாள். அவள் இவனை பரிதாபமாக திரும்பி பார்த்து பேசாமல் வாயேன் என்றபடி முன்னாடி நடந்தாள். பரிதாபப்படும் அந்த கண்களில் நீர் பளபளவென்று மின்னுவதை கவனித்தான். இன்னும் ஏதாவது அந்த கருப்பு பெண் சொல்லி இருந்தால் அவள் அழுது இருப்பாளோ என்று நினைத்து பார்த்தான். அப்படி அழுது இருந்தால் அந்த முகம் தாமரை மலர் போல சிவந்து வாடி கூம்பி போகுமே என்றும் நினைத்தான். இப்பொழுதெல்லாம் அவனுக்கு சிகரெட் புகைப்பது பிடிப்பது இல்லை. காற்றிலே வீசும் அந்த சந்தன மணத்தை மூழ்கடித்தபடி இந்த புகையிலை வாடையை குப்பென்று வீசியது. அப்படியே அந்த மனதிலே கரைந்து மனதுக்கு ரம்மியமான இதமான கவிதை போன்ற வாசனையை ஒரு பேயை போல இந்த நிக்கோட்டின் மனம் துரத்தி விடுவதாக நினைத்தான். ஆனால் புகைப்பவர்களால் அவ்வளவு சடுதியிலே அதை விட முடிவதே இல்லையே. அதற்காக மிட்டாய்கள் அது இது என்று வாயிலே எதையாவது குதப்பியபடி அவன் அங்கு நின்று இறப்பான். 9:05 மின் வண்டி வந்து நின்றதும் அவன் கண்கள் பிளாட்பாரத்தை துளாவின. அவளை காணோம். கருப்பு பெண் மாத்திரம் வந்து கொண்டு இருந்தாள். அன்று ஏதோ ஒரு துணிச்சலில் அவன் வீட்டில் மலர்ந்த நித்திய மல்லிகையை சரமாக கட்டி கொண்டு வந்து இறந்தான். அவனுக்கு மல்லிகையை தொடுக்க தெரியாத. இதற்காக காலையிலிருந்து அவன் தங்கையுடன் மல்லுக்கு நின்று அவளுக்கு 2 ரூபாய் இனாம் கொடுத்து பூ தொடுக்க வைத்திருந்தான். யாருக்கண்ணா இது என்று கேட்டாள். யாருக்கோ சொல்லண்ணா. அம்பாளுக்கு. உனக்கு எப்போ பக்தி வந்ததண்ணா என்று வியந்தாள் தங்கை. அம்மா இவனை பார்த்து சிரித்துவிட்டு பூஜை உள்ளுக்கு கோலம் போட போனாள். சொல்லேன், நிஜத்தை சொல்லேன். அவன்தான் சொல்கிறானே, அம்பாளுக்குத்தான் இருக்கும். அவனுக்கு நல்ல புத்தி வரணும்னும் பக்திமானா ஆகணும்னும் நான் தான் தினமும் அபிராமியை வேண்டிக் கொண்டு இருக்கேனே. அம்மா ஹிருதய கமலம்,
அழகாக போட்டு செம்மண் தீற்றி கொண்டு இருந்தாள். கொஞ்சம் ஓர் இணுக்கு கிள்ளி வச்சுட்டு போடா, படத்துக்கு போடணும். நாளையிலேருந்து போடு, இன்னைக்கு நான் முழுவதும் எடுத்துண்டு போகிறேன். சரி, எல்லாம் அம்பாள்தான் என்று திருப்தி பட்டு கொண்டாள் அம்மா. கருப்பு பெண் இவனை கடக்கும் பொழுது மிஸ் என்று வாய் வரையிலும் வந்த சொல்லை மென்று விழுங்கியபடி அவளை பார்த்தான். அவள் கர்வத்தோடு நடந்து சென்று வண்டியிலே ஏறும் பொழுது பிளாட்பாரத்தின் கோடியிலே இவள் வந்து கொண்டிருந்தாள். வண்டி போய்விட்டது. நெற்றியிலே வியர்வை பொடித்திருந்தது. இன்று சந்தன வண்ண புடவை கட்டியிருந்தாள். முகம் வாடிப்போய் இருந்தது. வீட்டிலே ஏதாவது வேலை இருந்திருக்கும். அம்மாவுடன் வாக்குவாதம் வந்திருக்கும். தம்பி தங்கைகள் ரிட்டையர்ட் ஆன அப்பா இவர்களை சமாளித்து குடும்ப பாரத்தை சுமப்பவளாக இருக்கலாம். பாவிகள் ஏன் இப்படி அனிச்சை மலரை போன்றவளை வேலைக்கு அனுப்புகிறார்களோ? அழகாக கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதோ? அவன் குறுக்கும் நெடுக்குமாக உலாவினான். ஜேபியிலே இருந்த மல்லிகை சரம் மணத்து கொண்டே இருந்தது. குட்டை தலைமுடியிலே இன்று மலரில்லை. இந்தா, இதை வச்சுக்கோ என்று கொடுத்துவிட முடியுமா? கொடுத்தால் அவள் சிரிப்பாள். உடனே வாங்கி தலையிலே சூடிக்கொள்வாள். இல்லை இல்லை, அவனை விழித்து பார்த்து யூ ராஸ்கல் என்று சத்தம் போடுவாள். அம்பிகே என்று நினைவு தெரிந்த நாட்களாக நினைக்காத ஒருத்தியை சலிப்புடன் அழைத்தான். ரயில் வந்தது. ஏறி அமர்ந்தாள். அம்பிகையை பற்றி அம்மா அடிக்கடி சொல்லுவாள். நான் சமீபத்திலே திருக்கடையூருக்கு போயிருந்தேன். அம்பாளை பார்த்தப்ப அவள் தீவிரமாக சிந்தனை செய்வது போல இருந்தது. ஞானத்தின் ஒளி வீசிக்கொண்டு இருந்தது. போடி போ, நான் பல தடவை திருக்கடையூர் போயிருக்கேன். அபிராமி சிரித்தபடி இருக்கிறாள். அப்போ எதிர்கணையை தொடுப்பார். இவள் முகத்தில் வீசுவது ஞானமா நகையா? ரயில் கிளம்பியதும் பூச்சரத்தை வெளியில் எடுத்தான். குப் என்று மனம் வீசியது. சலிப்புடன் வீட்டுக்கு திரும்பியவன் எதிரில் கிராம தேவதை கோயில் தென்பட்டது. சந்நிதி சாத்தியிருந்தது. நட்டி இருந்த சூலத்தின் மீது சரத்தை போட்டுவிட்டு நடந்தான். மாலை 18:22 ரயிலிலே அவளும் கருப்பு பெண்ணும் வந்தார்கள். இருவரும் அந்தரங்கமாக ஏதோ பேசியபடியாக வந்தார்கள். கருப்பு பெண் ஏதோ சொல்ல இவள் நாணி தலை குனிந்து நடந்தாள். இடையிலே 2 நாட்கள் விடாமல் மழை பெய்தது. இவனுக்கு நல்ல குளிர் காய்ச்சல். 9:05 ரயில் வருவதை கற்பனையில் பார்த்தபடி படுக்கையில் கிடந்தான். வெளிர் நீல புடவையிலே அவளை கண்டான். திடீரென்று படுக்கையிலிருந்து துள்ளி எழுந்தான். எங்கடா என்று கேட்டபடி அம்மா கஞ்சியை ஆற்றிக்கொண்டே வந்தாள். சும்மா இப்படி. நன்னா இருக்கு. இன்னும் ஜுரம் விடவே இல்லை. இந்த காற்றுல மழையில் சும்மா இப்படின்னா? கஞ்சியை வச்சுட்டு போமா என்று இறைந்தனவன். அம்மா பயந்தபடி வெளியில் போய்விட்டாள். 15 நாட்களுக்கு அப்புறமாக ஜுரம் விட்டது. மேஜை டிராயரை திறந்து சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து கொண்டான். ஆனால் அது சந்தன மனம் வீசியது. இவனுக்கு ஜுரம் விட்ட பிறகும் கூட மழை விடவில்லை. ஆகாயத்திலே இவ்வளவு ஜாலத்தை எப்படித்தான் காட்டுகிறதோ? ஜலத்தையெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணினா என்று குழந்தைத்தனமாக மனம் கேட்டது. அறையை பெருக்க வந்த அம்மா, ஏண்டா இப்படி சிகரெட் குடிக்கிற? உடம்பு என்னத்துக்காகும் என்று ஆதங்கப்பட்டாள். உடம்பை பற்றி இப்போ யார் கவலைப்படுறா? அடடா, பெரிய ஞான குழந்தா மாறிண்டு வரியே என்று ஆச்சரியப்பட்டாள் அம்மா. பிறகு நீளமான கவர் ஒன்றை கொண்டு வந்து, உனக்கு அம்பாளிடம் பக்தி வந்த உடனேயே வேலை கிடைச்சுட்டது பாரு. காசியில் சர்வகலா சாலையில் உன்னை ப்ரொஃபஸராக எடுத்துண்டு இருக்காளாம். நேத்திக்கே இந்த கவர் வந்தது. உனக்கு நல்ல ஜுரம் இருந்தது, அதனால் காண்பிக்கலை என்றபடி அவனிடம் கொடுத்தாள். அவன் அதை மேஜையின் மீது வீசி எறிந்தான். மலைக்கோட்டை மாட்டிக்கொண்டு வாசலுக்கு வந்தான். ஏண்டா, எதுக்குடா மலையில் போகிற? எங்கடா என்று அப்பா கேட்டார். அவன் அவரை தீர்க்கமாக திரும்பி பார்த்தான். சுடுகாட்டுக்கு என்று மழையின் இறைச்சலையும் மீறி கத்தியபடியாக நடந்தான். பிளாட்பாரத்தில் 9:05 ரயில் வந்து நின்றது. அவளுடன் கருப்பு பெண்ணும் இன்னொருவனும் நின்று கொண்டிருந்தார்கள். பெட்டிகள், படுக்கை, தகர டப்பாக்கள் எல்லாம் அவளுடன் வண்டியில் ஏற்றப்பட்டன. அவனும் அவளும் வண்டியில் ஏறினார்கள். அவள் கழுத்தில் மஞ்சள் சரடு மின்னியது. மலர் போன்ற பாதங்களின் விரல்களில் மெட்டிகள் குலுங்கின. கருப்பு பெண் கண்ணீர் வழிய அவளுக்கு விடை கொடுத்தாள். அவனுக்கு சட்டென்று தன் வீட்டின் மேஜையின் மீது வீசி எறியப்பட்ட கவர் நினைவுக்கு வந்தது.
சிகரெட் ஒன்றை எடுத்து பற்ற வைத்து சுவைத்து புகைத்தான். அதிலே சந்தன மணம் வீசவில்லை, நிக்கோட்டின் மணத்தது. அன்பானவர்களே, சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய மனத்திலே கரைந்து சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.